எல்லாரும் ரெடியா குட்டீஸ்? இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய பயணத்துக்கு போக போறோம். நம்ம வீட்டு மொட்டை மாடியில நின்னு மேல நிலவ பார்த்தா எப்பவும் ஒரு பாட்டி வடை சுட்டுட்டு இருப்பாங்கன்னு நம்ம பாட்டி எல்லாம் சொல்லுவாங்கல்ல. இது உண்மையா இல்ல பொய்யான்னு பார்க்க நம்ம குட்டி சுவரி ஹீரோ ஆரி ஒரு பிளான் பண்ணா. ஆரிக்கு நிலானா ரொம்ப இஷ்டம். ஒரு நாள் இரவு எல்லாரும் நல்லா தூங்குன அப்புறம் ஆரி தன்னோட சின்ன தூரதர்ஷினியை எடுத்துட்டு மொட்டை மாடிக்கு போனா. நிலவ நல்ல பெருசா பாக்கும்போது அது வெள்ளை நிறத்துல இல்ல, நல்ல மஞ்சள் நிறத்துல ஒரு பெரிய பருப்பு வடை மாதிரி தான் மின்னிட்டு இருந்துச்சு. பாட்டி உண்மையாவே அங்க இருக்காங்களான்னு ஆரி யோசிக்கும்போது அவன் பக்கத்துல இருந்த ஒரு பழைய வாழி சடனா சத்தம் போட்டு ஒரு சின்ன மின்னும் விமானமா மாறிடுச்சு. ஆரிக்கு ஒரே வியப்பு. பயமா இருந்தாலும் ஆசையில உள்ள ஏறி உட்கார்ந்து அங்க இருந்த ஒரு பச்சை நிற பொட்டனை அமுக்குனான். அந்த விமானம் அப்படியே வானத்துல பறந்து மேகங்களை எல்லாம் தாண்டி மேல போயிடுச்சு. அங்க எல்லாமே மிரண்டு போற மாதிரி இருந்துச்சு. ஆரி தலை மேல கால் மேலன்னு ஜாலியா பறந்துட்டு இருந்தான். வழியில நல்ல மின்னும் நட்சத்திரங்கள், கலர்ஃபுல்லான கோள்கள் எல்லாம் அவன் கடந்து போனான். கடைசியா நம்ம விமானம் நிலவு மேல நல்ல மெதுமெதுன்னு தரையில வந்து இறங்குச்சு. நிலவோட தரை பூரா தள் தள்னு வடமாவு மாதிரி ரொம்ப மெதுவா இருந்துச்சு. ஆரி மெதுவா நடந்து போக போக ஒரு நல்ல வாசனை வந்துச்சு. அது என்ன வாசனைன்னு பார்த்தா நம்ம வீட்ல ஃப்ரெஷ்ஷா வடை சுட்டா வருமே, அதே சூப்பர் வாசனை. தூரத்துல ஒரு வெள்ளி நிற கூடாரத்துக்குள்ள நம்ம நிலவு பாட்டி உட்கார்ந்திருந்தாங்க. பாட்டி முன்னாடி ஒரு மாய சட்டி இருந்துச்சு. அது நெருப்பே இல்லாமலே நல்ல ஸ்ன்னு சவுண்ட் போட்டு வடை சுட்டுட்டு இருந்துச்சு. ஆரி மெதுவா போய் பாட்டின்னு கூப்பிட்டான். பாட்டி திரும்பி பார்த்து நல்லா சிரிச்சிட்டாங்க. வாடா ஆரி, நீ வருவேன்னு எனக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஆரிக்கு ஒரே ஆச்சரியம். பாட்டி, உங்களுக்கு என்ன தெரியுமான்னு கேட்டான். பாட்டி சொன்னாங்க, எனக்கு ஒன்ன மட்டும் இல்ல, நல்லா படிக்கிற எல்லா சுட்டி பசங்களையும் தெரியும். பசிக்குதா? இந்த மாய வடைய சாப்பிடுன்னு ஒரு சிவப்பு நிற வடவை கொடுத்தாங்க. ஆரி அத ஒரு கடி கடிச்சான். சாப்பிட்ட உடனே ஆரிக்கு ரத்தம் பூரா புது பலம் வந்துச்சு. அவன் மேல குதிச்சா 10 அடி மேல பறக்கறான். பாட்டி கிட்ட ஆரி நிறைய கேள்விகள் கேட்டான். பாட்டி, இந்த வடவை யாரு சாப்பிடுவாங்கன்னு கேட்டான். பாட்டி சொன்னாங்க, நட்சத்திரங்கள் எல்லாம் இரவு முழுக்க மின்றதுனால அவங்களுக்கு ரொம்ப சோர்ந்து போயிடும். அதனால காலை ஆன உடனே எல்லா நட்சத்திரங்களும் இங்க வந்து வடை சாப்பிட்டு சக்தி எடுத்துப்பாங்க. நீயும் இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் இங்க வந்திருக்கேன்னு சொன்னாங்க. ஆரிக்கு பெருமையா இருந்துச்சு. அதுல ஒரு தங்க நிற வடையை எடுத்து சாப்பிட்டான். அத சாப்பிட்ட உடனே அவன் மூளையில எல்லா கணக்கும் அறிவியல் விஷயங்களும் நல்லா பதிஞ்சிடுச்சு. அப்படியே பாட்டி கூட உட்கார்ந்து ஆரி நிறைய கதைகள் பேசினான். பாட்டி எப்படி இந்த மாயவடை செய்ய ஆரம்பிச்சாங்க, அந்த சட்டியில எப்படி நெருப்பு இல்லாமலே வேகுதுன்னு எல்லாத்தையும் பாட்டி விளக்கி சொன்னாங்க. இப்போ திரும்ப வீட்டுக்கு போற நேரம் வந்துச்சு. பாட்டி ஒரு சின்ன பையில ஆரிக்கு மாயவடைகளை பேக் பண்ணி கொடுத்தாங்க. ஆரி, இந்த ரகசியத்தை யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நீ எப்பவும் நல்ல பையனா இருந்தா நான் இரவுல உன் கனவுல வந்து வடை தருவேன்னு சொன்னாங்க. ஆரி விமானத்துல ஏறி திரும்ப பூமிக்கு வந்து இறங்குனதும் அந்த விமானம் திரும்பவும் பழைய வாழியா மாறிடுச்சு. அம்மா வந்து, ஆரி இன்னும் தூங்கலையா, நிலவ பார்த்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டாங்க. ஆரி சிரிச்சுட்டே, ஒன்னும் இல்லம்மா, பாட்டி சுட்டதா சாப்பிட்டேன்னு சொன்னான். அம்மா ஏதோ தமாஷுன்னு போயிட்டாங்க. ஆனா ஆரி பாக்கெட்ல அந்த மாய வடை வாசனை அடிச்சுட்டே இருந்துச்சு. குட்டீஸ், இன்னைக்கு இரவு நீங்க தூங்கும்போது நிலவ பாருங்க. பாட்டி உங்களுக்கும் மாய வடை சுட ரெடியா இருப்பாங்க. அதனால சீக்கிரம் தூங்குங்க. குட் நைட் குட்டீஸ்.